இந்த ஒரு சூப்பர் ஃபுட் என்னதான் இருக்கிறதுலே ரிச் இன் ப்ரோட்டீனாக இருந்தாலும் அதை விட இது ரொம்ப டேஞ்சரஸ். இது எந்த அளவுக்கு ரிச்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், 0 காப்ஸ், லெஸ் தென் 3 கிராம் ஆஃப் ஃபேட், கேலரிஸுமே ரொம்ப கம்மி, லெஸ் தென் 300 தான் இருக்குது. ஸோ இத்தனை நியூட்ரிஷனை பாரபட்ச பார்க்காம அள்ளி அரைக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ரை ஃபிஷ் தான். அதுக்குன்னு இவன் நல்லவனாவே மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. என்னதான் இவன் கொடை வள்ளலாக இருந்தாலும் உப்புலியே பிறந்து உப்புலியே வளர்ந்த இவனுக்கு அவன் மனசு போலவே இல்லை, அவன் மனசோடவே பொட்டாசியமும் சோடியமும் ரொம்பவே அதிகம். இப்போது ஒரு அடல்ட்டுக்கு பெர் டே சோடியம் கன்சம்ஷன் 2000 to 2500 mgஸும் பொட்டாசியம் 2500 to 3500 mgஸும் தான் தேவைப்படுது. ஆனால் 100 கிராம் ட்ரை ஃபிஷ்ல 7000 mg சோடியமும் 1400 mg ஆஃப் பொட்டாசியமும் இருக்குது. இதனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறக்கும், கிட்னி டேமேஜ் ஆகிறக்கும், ஏன் ஈவன் தோ உங்களுக்கு ஸ்டோக் வரக்கும் கூட ஹை சான்சஸ் இருக்குது. கடைசியாக உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப், ட்ரை ஃபிஷ்ஷை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 12 ஹவர்ஸ் சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதனால் அதில் இருக்க பொட்டாசியம் அண்ட் சோடியம் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். என்னதான் இருந்தாலும் அது ஹை இன் பொட்டாசியம் அண்ட் சோடியம்ங்கிறதுனால வீக்லி 2 to 4 டைம்ஸ் இது மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ப்ரோட்டீன் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டு ஃபார் மோர் லெவல் அப் அப்டேட்ஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாடு பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.